கடந்த மாதம் 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் துவங்குகிற நாளில் நாடாளுமன்றத்தை நோக்கிய பேரணியை டெல்லியிலே ஜந்தர் மந்தரிலே பகுதியிலே கூடிய சிஜேபி உள்ளிட்ட அனைத்து மாணவர் இயக்கங்களும், இடதுசாரி மாணவர்கள் இயக்கமான எஸ்எஃப்ஐ இருந்து ஐசாவிலே இருந்து அனைத்து மாணவர் இயக்கங்களும் அனைத்து இளைஞர் அமைப்புகளும் அறிவித்தார்கள். கடந்த மாதம் 20ஆம் தேதி மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. டெல்லி அரசு, மோடி அரசு தனது 12 ஆண்டு கால அதிகார வாழ்க்கையில் சந்தித்திராத அவமானத்தை அன்றைக்கு சந்தித்தார்கள். கடந்த 20ஆம் தேதி அவர்கள் நினைத்தார்கள், இந்த போராட்டத்துக்கு வரப்போகிறவர்கள் ஒரு 10,000 பேர் 12,000 பேர் வருவார்கள் என்று நினைத்தார்கள். உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் அப்படித்தான் சொன்னதாக செய்திகள். 10-12,000 பேரை கையாளுவது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று மோடி, அமித்ஷா அவர்களது அரசு மிக எளிதாக காவல்துறையை குவித்து வேலைகளை செய்தது. ஆனால் டெல்லியின் மையப்பகுதியில் அன்றைக்கு திரண்டவர்களின் எண்ணிக்கை சுமார் 75,000 1,00,000 பேர். மோடி, அமித்ஷாவின் கண்களில் விரலை விட்டு ஆட்டுகிற வேலையை இந்திய மாணவர்களும் இளைஞர்களும் 20ஆம் தேதி செய்தார்கள். அந்த பயத்தில், நடுக்கத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் பெல்லட் குண்டுகள் மாணவர்கள் மீது பயன்படுத்தப்பட்டது. ஆணிகள் பொருத்தப்பட்ட லத்திகள் மாணவர்கள் மீது பயன்படுத்தப்பட்டது. ஃபேஷியல் டிடெக்டிங் மிஷின் இயந்திரம் உங்கள் முகத்தை பார்த்தாலே ஸ்கேன் எடுத்து உங்களது ஆதார் நம்பர், உங்கள் மீது இருக்கிற குற்ற வழக்குகள், நீங்கள் யார் என்பதை அடுத்த நிமிடம் திரையில் காட்டும். அந்த கருவி இதுவரை எல்லைப்புறங்களில் பயங்கரவாத பகுதிகளில் மட்டும் பயன்படுத்தப்பட்ட கருவி சட்டவிரோதமாக மாணவர்களுக்கு மத்தியில் டெல்லியின் மையப்பகுதியில் பயன்படுத்தப்பட்டது. அதையெல்லாம் மீறித்தான் அவ்வளவு பெரிய எழுச்சி நடந்தது. 20ஆம் தேதி டெல்லியை நோக்கி மிகப்பெரிய பேரணியை மாணவர்கள் நடத்தினார்கள். மோடி, அமித்ஷா கும்பல் ஆடி போனது 20ஆம் தேதி போராட்டத்துக்கு பிறகு. போராட்டத்தை உடனடியாக ஒடுக்க பல நடவடிக்கைகள் எடுத்தது. அதை நாங்கள் சந்தித்தோம். நான் அந்த கதையை விரிவாக இங்கே பேசவில்லை. அதற்கு பிறகு நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களும், அந்த 20ஆம் தேதி போராட்டத்துக்கு பிறகு நடந்த அரசியல் நிகழ்வுகளும், இன்றைக்கு தமிழகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற விஷயங்களையும் ஒப்பிட்டு பார்த்தால்தான் இது முழுமையான சித்திரம் நமக்கு கிடைக்கும். 20ஆம் தேதி டெல்லியிலே மாணவர்கள் நாடாளுமன்றத்தை குலுக்குகிற ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். 24ஆம் தேதி டெல்லி பல்கலைக்கழகங்கள் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார்கள். அது என்ன உத்தரவு என்றால், மாணவர்கள் பல்கலைக்கழகங்களில் நடக்கிற போராட்டங்களிலோ, ஜந்தர் மந்தரில் நடக்கிற போராட்டங்களிலோ, எங்கேயும் நடக்கிற போராட்டங்களில் பங்கெடுக்க கூடாது என்று நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் மிரட்டல் விடுத்து 24ஆம் தேதி டெல்லி பல்கலைக்கழகம் உள்ளிட்ட எல்லா பல்கலைக்கழகங்களும் டெல்லியிலே உத்தரவு பிறப்பிக்கிறார்கள், சுற்றறிக்கை அனுப்புகிறார்கள், அறிக்கை கொடுக்கிறார்கள். 24ஆம் தேதி, ஜூலை மாதம் 24ஆம் தேதி, ஜூலை 20ஆம் தேதி டெல்லி நாடாளுமன்றத்தை நோக்கி மாணவர்கள் போராட்டம். அதில் நடுங்கி போன மோடி அரசு ஜூலை 24ஆம் தேதி அனைத்து பல்கலைக்கழகங்களின் மூலமாக ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார்கள். மாணவர்கள் போராட்டங்களில் பங்கெடுப்பதை தடுப்பதற்கான உத்தரவை பிறப்பிக்கிறார்கள். 24ஆம் தேதி டெல்லி பல்கலைக்கழகம் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு 28ஆம் தேதி தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர் தலைமையில் நடக்கிற சட்ட ஒழுங்கு கூட்டத்தில் டெல்லி பல்கலைக்கழக உத்தரவு அப்படியே இடம் பிடிக்கிறது. 24ஆம் தேதி டெல்லி பல்கலைக்கழகங்கள் பிறப்பித்த உத்தரவு 28ஆம் தேதி தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர் நடத்திய சட்ட ஒழுங்கு தொடர்பான கூட்டத்தில் மினிட் செய்யப்படுகிறது. 24ஆம் தேதி தலைமைச் செயலாளர் கூட்டத்தினுடைய முடிவு 31ஆம் தேதி தமிழ்நாட்டின் உள்துறை செயலாளரினுடைய உத்தரவாக அனைத்து துறைகளுக்கும் அனுப்பப்படுகிறது. 31ஆம் தேதி தமிழ்நாட்டின் உள்துறை செயலாளரினுடைய உத்தரவை ஆகஸ்ட் 14ஆம் தேதி உயர்கல்வித்துறை செயலாளரின் உத்தரவாக
அனைத்து பல்கலைக்கழக பதிவாளர்களுக்கும் கல்லூரி கல்வி இயக்குநருக்கும் அனுப்பப்படுகிறது. 14ஆம் தேதி உள்துறை செயலாளரின் உத்தரவை 17ஆம் தேதி ஆகஸ்ட் 17ஆம் தேதி கல்லூரி கல்வி இயக்குனர் அனைத்து கல்லூரிக்கும் அனுப்புகிறார். 17ஆம் தேதி அவர் கல்லூரிக்கு அனுப்பிய பிறகு 17ஆம் தேதி மாலை பொது சமூகத்துக்கு தெரிகிறது, எங்களுக்கு தெரிகிறது. இதுதான் நடந்துள்ளது. இப்பொழுது கேள்வி மிக வெளிப்படையானது. டெல்லி பல்கலைக்கழகங்களை இந்த உத்தரவை போட வைத்தது அமித்ஷா, மோடி. டெல்லி பல்கலைக்கழகங்களை இந்த உத்தரவை போட வைத்தது RSS, பிஜேபி. டெல்லி பல்கலைக்கழகத்தின் உத்தரவை தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளரின் உத்தரவாக மாறுகிறது என்றால் RSS, பிஜேபியின் கைகூலி தமிழ்நாட்டு தலைமைச் செயலாளத்தில் உட்கார்ந்திருக்கிறான் என்று பொருள். RSS, பிஜேபியின் உத்தரவு தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளரின் உத்தரவாக எப்படி மாற முடியும்? இதுதான் இந்த கேள்வியுடைய மிக முக்கியமான இடம். எனவே தான் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய நேற்றைய அறிக்கை சாதாரண அறிக்கை அல்ல. தலைமைச் செயலாளர் சாய்குமாரா, சங்கித் குமாரா என்பது தமிழ்நாட்டுக்கு தெரிய வேண்டும். அதுவரை மார்க்சிஸ்ட் கட்சி இந்த பிரச்சனையை விடாது. இது நேரடியான தாக்குதல். டெல்லி உத்தரவிலாவது மாணவர்கள் போராட்டத்தில் பங்கெடுக்க கூடாது என்று மட்டும்தான் இருக்கிறது. தலைமைச் செயலாளரின் மினிட்டில் என்ன இருக்கிறது தெரியுமா? அதை விட ஒருபடி தாண்டி இடதுசாரி கட்சிகள் சிஜேபி கட்சி என்று இருக்கிறது. டெல்லியில் மோடியும் அமித்ஷாவும் போட்ட உத்தரவில் கூட இடதுசாரி கட்சிகள் சிஜேபி கட்சி என்று நேரடியாக கட்சியின் பெயர் இல்லை. தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளரினுடைய உத்தரவில், தலைமைச் செயலாளரினுடைய மினிட்டில், உள்துறை செயலாளரினுடைய உத்தரவில், உயர்கல்வி செயலாளரினுடைய உத்தரவில், தமிழ்நாட்டின் கல்லூரி கல்வி இயக்குனரின் உத்தரவில் இடதுசாரி கட்சிகள் சிஜேபி கட்சி என்று இருக்கிறது. அதை விட தாண்டி ஒரு பகுதி இருக்கிறது. இப்பொழுது இதற்கு யார் பொறுப்பேற்பது? யார் பொறுப்பேற்க வேண்டும்? இடதுசாரி கட்சிகளின் போராட்டங்களில் மாணவர்களை பங்கெடுக்க கூடாது என்பதற்காக ஒரு கூட்டு நடவடிக்கை குழு, ஜாயின்ட் ஆக்ஷன் கமிட்டி, பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, காவல்துறை இணைந்த கூட்டு நடவடிக்கை குழு அமைக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கு உள்துறை செயலாளர் உத்தரவிடுகிறார். இடதுசாரிகள் என்ன தடை செய்யப்பட்ட இயக்கமா? கம்யூனிஸ்ட் கட்சி என்ன இந்த நாட்டில் தடை செய்யப்பட்ட இயக்கமா? எங்கள் இயக்கத்தில் பங்கெடுக்க கூடாது என்று சொல்ல நீ யார்? இடதுசாரி இயக்கத்தில் பங்கெடுக்க கூடாது. பிஜேபி மாணவர் இயக்கம் நடத்த போராட்டத்தில் பங்கெடுக்கலாமா? திமுக மாணவர் இயக்கத்தில் பங்கெடுக்கலாமா? அதிமுக மாணவர் போராட்டத்தில் பங்கெடுக்கலாமா? டிவிகே மாணவர் போராட்டத்தில் பங்கெடுக்கலாமா? அது என்ன இடதுசாரி மாணவர் இயக்கத்தில் பங்கெடுக்க கூடாது? இந்த போராட்டம் இந்தியாவின் ஒற்றுமைக்கும் இந்தியாவின் சமத்துவத்துக்கும் சீர்குலைக்கிற, இந்தியாவின் ஒற்றுமையும் சமத்துவத்தையும் சீர்குலைக்கிற மோடி, அமித்ஷா கும்பலுக்கு எதிராக, இடதுசாரிகளுக்கு எதிராக நடக்கிற போராட்டம். ரெண்டே சக்தி தான் இந்தியாவில் இருக்க முடியும். ஒன்று இடதுசாரி, இன்னொன்று வலதுசாரிகள். அதனால்தான் ஆகஸ்ட் 15ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் பேசுகிறார். திமாக்கி நக்சல், முன்னாள் அர்பன் நக்சல்னாரு, அது இப்ப எடுபடல. திமாக்கி நக்சல், அறிவால் சிந்தனையால் இடதுசாரி தத்துவத்தை கொண்டவர்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று மோடி பேசுகிறார். நண்பர்களே, கேள்வி எளிதானது. பிஜேபி RSS உத்தரவால் டெல்லி பல்கலைக்கழகங்கள் போட்ட சுற்றறிக்கை தமிழ்நாடு அரசின் சுற்றறிக்கையாக மாறியிருக்கிறது. இதில் உண்மையான கருப்பு ஆடு யார் என்பது தமிழகத்திற்கு தெரிய வேண்டும். சங்கிகளுக்கு வாழாட்டுகிற, சங்கிகளுக்கு விசுவாசமாக இருக்கிற அதிகாரி யார் என்பது தமிழ்நாட்டுக்கு தெரிய வேண்டும். இடதுசாரிகள் நேரடியாக தமிழ்நாட்டு அரசின் ஆணையை மாற்ற முடியும் என்றால் அப்படி ஒருவனை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கட்சி நேருக்கு நேராக அதை சந்திக்கும். கவர்னர் உத்தரவு போடலாம். தமிழ்நாடு அரசின் உத்தரவாக மார்க்சிஸ்ட் கட்சியின் ஆதரவோடு ஒரு அரசு அமைந்திருக்கிறது. அந்த அரசு இடதுசாரி இயக்கங்களுக்கு எதிராக அரசாணை குத்தி ஒரு உத்தரவை வெளியிடும் என்றால் அதை கிழித்து எறிகிறவர்களாக செங்கொடி இயக்கத்தினுடைய ஒவ்வொருவரும் இருப்பார்கள்.
இங்கே கேள்வி 2 பேருக்கு மேல் மட்டும்தான் கேள்வி. ஒன்று, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு. தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களே, உங்கள் அரசின் தலைமைச் செயலாளர் இப்படி ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். அது அமைச்சர்கள் யாரும் கலந்துகல. அந்த கூட்டத்துல தலைமைச் செயலாளர் நடத்திய கூட்டம். தலைமைச் செயலாளர் நடத்திய கூட்டத்தில் இடதுசாரி கட்சிகள் சிஜேபி கட்சியின் மீது இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லுகிற உத்தரவை அவர் பிறப்பித்திருக்கிறார். உடனடியாக இது குறித்து தமிழக அரசின் நிலையை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். தலைமைச் செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இந்த உத்தரவுக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லை என்று வரும். இது தலைமைச் செயலாளரின் உத்தரவா, தமிழ்நாட்டு அரசின் உத்தரவா என்பது சட்டப்படி குழப்பம் கிடையாது. தலைமைச் செயலாளர் உத்தரவு பிறப்பித்தாலே தமிழ்நாடு அரசினுடைய உத்தரவு என்றுதான் அர்த்தம். தலைமைச் செயலாளர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாஜக, மோடி, அமித்ஷாவின் உத்தரவுகள் யாருக்கும் தெரியாமல் உள்ளே அதுவாக விநியோகிக்கிற ஒரு ஏற்பாட்டை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் மிக மிக ஆபத்தான இடத்தை நோக்கி தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம் நகற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இரண்டாவது மிக முக்கியமானது, தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் இந்த பிரச்சனையை எழுப்பின உடனே நேற்றைக்கு முன்தினம் சட்டமன்றத்தில் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இந்த சுற்றறிக்கையில தவறுதலான சில வாசகங்கள் இடம் பிடிச்சிருச்சு, தவறுதலான சில வார்த்தைகள் இடம் பிடிச்சிருச்சு, எனவே இந்த சுற்றறிக்கையை நாங்கள் வாபஸ் வாங்கிக் கொள்கிறோம் என்று சொல்கிறார். அவர் சொன்ன அடுத்த ஒரு 10 நிமிடம் நாங்கள் வெளியிட்டோம். தவறுதலான வார்த்தை அல்ல, அந்த சுற்றறிக்கையே தவறு. இடதுசாரிகள் சிஜேபி என்ற வார்த்தை இடம் பிடிச்சிருச்சு, எனவே சுற்றறிக்கையை வாபஸ் வாங்கிட்டோம். அந்த சுற்றறிக்கையே தவறு. இத சொன்ன பிறகு நேற்று இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த சுற்றறிக்கையை கல்லூரி கல்வி இயக்குனருக்கு தெரியாது, அவருடைய நாலேஜுக்கு வராம கல்லூரி கல்வி இணை இயக்குனர் இந்த சுற்றறிக்கை அனுப்பிச்சிட்டாரு. எனவே ஏன் அனுப்பினீர்கள் என விளக்கம் கேட்டு 1 வார காலத்திற்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டு நேற்றைக்கு கல்லூரி கல்வி இணை இயக்குனருக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப 2 கேள்வி வருது. ஒண்ணு இந்த சுற்றறிக்கையை 2 வார்த்தை தவறுதலாக இடம் பிடிச்சது நீங்க சொன்னீங்கல்ல, அந்த 2 வார்த்தை சட்டமன்றத்தில் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களே சுற்றறிக்கையில் தவறுதலாக இடம் பிடித்த 2 வார்த்தை சொன்னீங்கல்ல, அந்த 2 வார்த்தையை எழுதியது கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அல்ல. அந்த 2 வார்த்தை கல்லூரி கல்வி இயக்குனரினுடைய அறிக்கையில் இருக்கிறது. அதை எழுதியது கல்லூரி கல்வி இயக்குனர் அல்ல. அந்த 2 வார்த்தை உயர்கல்வித்துறை செயலாளரின் சுற்றறிக்கையில் இருக்கிறது. அதை எழுதியது அவர் அல்ல. அந்த 2 வார்த்தை தமிழ்நாட்டின் உள்துறை செயலாளரின் சுற்றறிக்கையில் இருக்கிறது. அதை எழுதியது தமிழ்நாட்டின் உள்துறை செயலாளர் அல்ல, தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர் நடத்திய கூட்டத்தின் முடிவில் அது இருக்கிறது. இப்ப நீக்க வேண்டியது யார? 7 நாளைக்குள்ள விளக்கம் கேட்க வேண்டியது யார? இணை இயக்குனர் அல்ல, தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளரிடம் விளக்கம் கேட்க வேண்டும். 7 நாட்களுக்குள் பதில் சொல்லுங்கள் என்று விளக்கம் அளிக்க வேண்டியது தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர். இரண்டாவது முக்கியமான விஷயம், இணை இயக்குனர் தப்பா அறிவிச்சுட்டாருன்னு நேத்தான் தெரியுமா? முந்தானத்து சட்டமன்றத்தில் பதில் சொல்றப்ப உங்களுக்கு தெரியாதா? தவறுதாக இணை இயக்குனர் அது சரிட்டாருன்னா சட்டமன்றத்தில் நீங்க சொல்லிருக்கணும்ல, ஏன் சொல்லல? சரி விட்டுருங்க. ஒண்ணு, இந்த அறிக்கையின் நோக்கமே தவறு, அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் விஸ்வநாதன் அவர்களே, நான் ஒரு வேதனையான செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். டெல்லி பல்கலைக்கழகம் இந்த உத்தரவை பிறப்பித்ததற்கு எதிராக முதலில் குரல் கொடுத்தவர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி. இந்த உத்தரவுக்கு எதிரான போராட்டத்தில் தான் அடிபட்டு ராகுல் காந்தியின் மூக்கில் ரத்தம் வடிந்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக ராகுல் காந்தி போராடி கொண்டிருப்பார். காங்கிரஸ் அமைச்சரான நீங்கள் உத்தரவுக்கு விளக்கம் கொடுத்துக் கொண்டிருப்பீர்களா?
இந்த உத்தரவை கிழித்து எறிகிற முதல் நபராக நீங்கள் இருந்திருக்க வேண்டும். டெல்லியில எதற்காக இந்த போராட்டத்தை எதிர்க்கட்சிகள், இந்தியா கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அதே போல சமாஜ்வாதி கட்சி, IUML, மதிமுக, VCK எல்லாரும் எதற்காக போராடினோமோ அதே நோக்கம் அங்கே இருந்து நீட்டப்பட்டு இங்கே வருகிறது. எனவே இந்த உத்தரவை கிழித்து எறிகிற நபராக உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்க வேண்டும். பரவாயில்லை, நாளைக்காவது எங்கள் போராட்டத்தில் நீங்கள் சேருங்கள். அதிகாரிகள் எழுதி கொடுப்பதை வாசித்தால் நீங்கள் அமைச்சராக இருக்க முடியாது. அமைச்சராக எங்கள் கொள்கை இது, இதற்கு எதிராக நீ எழுதி கொடுத்தால் கிழித்து எறிவேன் என்ற நிலையை நீங்கள் எடுத்தால்தான் தமிழ்நாட்டின் அமைச்சராக நீங்கள் இருக்க முடியும். எனவே நான் இங்கே கேட்டுக்கொள்கிறேன், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, இந்த பிரச்சனையில் உங்கள் நிலை என்ன என்பதை தெளிவுபடுத்துங்கள். தமிழ்நாட்டினுடைய அரசு நிர்வாகத்தில் இருக்கிற கருப்பு ஆடுகள் மீது நடவடிக்கை எடுங்கள். தலைமைச் செயலாளரை இதற்கு பொறுப்பேற்க வேண்டும், அவர் மீது நடவடிக்கை எடுங்கள். அதே போல குஜிலியம்மாளை தாசில்தாருடைய பிரச்சனையை மதுக்குராமலிங்கம் விரிவாக இங்கே பேசியிருக்கிறார், அவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம் தொடர்களே.